ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் யுவர் ஆஸ்காதி. இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் ஆஃப் த டே லீட் கோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3633 இந்த லீட் கோட் நம்பர் இருக்கிற ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் ஃபார் லேண்ட் அண்ட் வாட்டர் ரைட்ஸ் 1 இதுதான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கோடை இங்கே மறைச்சு வச்சதுதான். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தீம் பார்க்கில் மொத்தம் 2 விதமான ரைட்ஸ் இருக்குது. ஒன்று லேண்ட் ரைடு, இன்னொன்று வாட்டர் ரைட்ஸ். தீம் பார்க்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரைட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அண்ட் அது எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ அதனால் லேண்ட் ரைடுக்கு லேண்ட் ஸ்டார்ட் டைம் அண்டு லேண்டோட டூரேஷன், அண்ட் அதே மாதிரி வாட்டர் ரைட்ஸ்க்கு வாட்டர் ஸ்டார்ட் டைமு, அதுக்கப்புறம் வாட்டர் டூரேஷன் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு டூரிஸ்ட் இப்போ கரெக்டாக ஒரு லேண்ட் ரைடு போகிறாங்க, அதே மாதிரி இன்னொரு வாட்டர் ரைடு போகும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும். அதுக்கு டைம் நம்ம கரெக்டாக அலோகேட் பண்ணணும் உங்களுக்கு. சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ லேண்ட் ரைடு போகிறோம், அப்படி போய் சீக்கிரமாக முடிஞ்சிட்டு அண்ட் வாட்டர் ரைடுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது வெயிட் ஆகிற டைமு அண்ட் அது எவ்வளோ நேரம் நடக்கும் அதெல்லாம் கண்டுபிடிச்சி மினிமம் எவ்வளோ டைம் தேவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 2:08 ஸ்டார்ட் டைம் எய்தர் 2 இருக்கலாம், அப்படிலாம் 8 மணிக்கு ஒரு ரைடு இருக்குது, 2 மணிக்கு ஒரு ரைடு இருக்குது. அண்ட் அதோட டூரேஷன் 4 ஹவர் டூரேஷனு, இன்னொன்று 1 ஹவர் டூரேஷனு. வாட்டர் ரைடுக்கான ஸ்டார்ட் டைம் 6 மணி, அதாவது 6. அப்புறம் அதோட டூரேஷன் 3 இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸு. எய்தர் நம்ம லேண்ட்லேருந்து எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணி லேண்ட் ரைடு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வாட்டர் ரைடு போகலாம், அப்படின்னா வாட்டர் ரைடு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி லேண்ட் ரைடுக்கு போகலாம். ஸோ இதுலேயே 2 பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ரிகர்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ரிகர்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதில் சென்ட் பண்ணி எது மினிமம் வேல்யூவோ அதை ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லேண்ட் ரைட்லேயே மொத்தம் 2 விதமான ரைட்ஸ் இருக்குது. ஒன்று 2 மணிக்கு ஆரம்பிக்குது, இன்னொன்று 8 மணிக்கு ஆரம்பிக்குது. ஸோ இதில் 2 பாசிபிலிட்டிஸு, ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பாசிபிலிட்டிஸ். ஸோ 2 × 2 மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிளான் ஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஃபஸ்ட்டு லேண்ட் ரைட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. லேண்ட் ரைட் எத்தனை மணி? 2 மணி. அண்ட் அதுக்கு டூரேஷன் 4. 2 மணிக்கு ஆரம்பிக்கிற லேண்ட் ரைட் 4 ஹவர் ரன் ஆகும் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ 2 + 4 6. அண்ட் அதுக்கப்புறம் 6 மணிக்கு கரெக்டாக வாட்டர் டைம் ஆரம்பிக்குதா, வாட்டர் ரைடுக்கானது 6 மணிக்கு அங்கே ஏறி 3 ஹவர் அந்த ரைடுக்கான டூரேஷன் டோட்டலாக பார்த்தா 9. ஸோ பிளான் பி, இதுவே நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் ரைடு போகிறோம் அப்படின்னா 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் அதுக்கான டூரேஷன் 6 + 3 = 9. இப்போ லேண்ட் ரைடு போகலாம். லேண்ட் ரைடு போகிறோம்னு வச்சுக்கலாம். லேண்ட் ரைடில் என்ன இருக்குது, 2 இருக்குது, 8 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 2ன்னு போகிறோம் அப்படின்னா அதுக்கான டூரேஷன் 4. இப்போ ஆல்ரெடி 9ன்னு இருக்குது. 9 + 4 இஸ் 9 + 4 13. இது பிளான் டி. இதே பிளான் பி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ரைடில் அதே மாதிரி 9 ஹவர் ஆயிரும். 6 மணிக்கு ஒரு ரைடு ஏறி அது 3 ஹவர் நடந்து முடிய 9 மணி ஆயிரும். ஸோ வாட்டர் ரைடு 8 மணிக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு 1 ஹவர். ஸோ அதோட வேல்யூ 9 + 1 10. பிளான் சின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லேண்ட் ரைடுக்கு போகணும். பிளான் ஏல அதில் செகண்ட் ரைடு 2 மணிக்கு ஆரம்பிக்கிற ரைடு போகணும். அண்ட் இப்போ பிளான் சியில் அதே லேண்ட் ரைடு, பட் 8 மணிக்கு ஆரம்பிக்கிற ரைடு போகிறோம். அண்ட் அதோட டூரேஷன் 1. ஸோ 8 + 1 9. அண்ட் அதுக்கப்புறம் வாட்டர் ரைடு 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் நம்ம ஆல்ரெடி 9 மணியில் இருக்கிறதுனால 9 + 3. இதோட டூரேஷன் 3 ஹவர்ஸு. ஸோ 9 + 3 அது 12. இதில் எது மினிமம் வேல்யூவோ அதை எடுக்கிறோம். அதான் 9. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு இது எய்தர் நம்ம லேண்ட் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எய்தர் நம்ம லேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் நம்ம இதோட மினிமம் தான் எடுப்போம். ஸோ ரிசல்ட் என்னவா இருக்கும்? ரிசல்ட் மினிமம் ஆஃப் இது ரெண்டுத்துல எந்த ரைடு ஃபஸ்ட்டு போனால் அதோட மினிமமோ அதெல்லாம் நம்ம எடுப்போம். இது ரெண்டுத்துக்கு ரிசல்ட் பார்த்து அதோட மினிமம் எது அப்படின்னு எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லேண்ட் ரைடு போகிறோம். லேண்ட் ரைட்லேருந்து வாட்டர் ரைடு போகிறோம். இதுக்கு ஒரு ரிகர்ஷன், இதுக்கு நம்ம ஒரு ரிகர்ஷன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இந்த ப்ராப்ளமில் பார்த்தோன்னா எய்தர் நம்ம லேண்ட் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படின்னா வாட்டர் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாட்டருக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரைடு என்ன இருக்கும்? ஃபஸ்ட் ரைடு என்னன்னா லேண்ட் ரைடு இருக்கும். ஃபஸ்ட் ரைடு லேண்டு, இது வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அண்டு
செகண்ட் ரைடு என்னன்னா வாட்டர் ரைட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு சால்வ் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து மொத்தம் 2 விதமான ரைட்ஸ், ஏன்னா நம்ம கரெக்டாக 2 ரைடு போவோம், அதனால 2 ரைட்ஸ் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு போகிற ரைடுக்கு வந்து ஸ்டார்ட் 1 அப்படின்னு பேர் தரேன். அண்ட் அதுக்கான டூரேஷன் வந்து டியூரேஷன் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அதேமாதிரி செகண்ட் ரைடு போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் 2 அப்படின்னு பேர் தரேன். அதுக்கான டூரேஷன் வந்து டியூரேஷன் 2 அப்படின்னு அதுக்கு பேர் தரேன். இப்போ இதெல்லாம் நடந்து முடியறதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா எது மினிமமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ரைடு முடிஞ்சு எனக்கு என்ன மினிமம் வேல்யூ இருக்குதோ அதை வந்து ஃபினிஷ் 1 அப்படின்னு ஃபஸ்ட் ரைடை முடிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ செகண்ட் ரைடு முடியறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அண்டு எவ்வளோ எடுத்துக்குது அதை வந்து நான் ஃபினிஷ் 2ல் இப்போ ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன மினிமம் வேல்யூவை எடுக்கணும். மினிமம் வேல்யூ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். அந்த ஃபஸ்ட் ரைடு வந்து ஒரே ஒரு ரைடு தான் இருக்குன்னு கிடையாது, அதுலேயே 4-5 ரைடு இருக்குது. இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு லேண்ட் ரைட்ஸ்லேயே 2 ரைடு இருக்குது. ஒன்று 2 மணிக்கு ஆரம்பிக்குது, இன்னொன்று 8 மணிக்கு ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கான டூரேஷன் என்னென்னா 4, அதுக்கப்புறம் 1. 2 மணி ஆரம்பிக்கிற ரைடுக்கு வந்து 4 ஹவர் டூரேஷன், அண்ட் 8 மணி ஆரம்பிக்கிற ரைடுக்கு வந்து 1 ஹவர் டூரேஷன். இந்தமாரி 2 டூரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார் லூப்பை க்ரியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப்பை க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் லூப் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ரைடுக்கான வேல்யூஸும் நம்ம எடுக்கிறோம். எடுத்து அதை வந்து நம்ம ஃபினிஷ் 1க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். எது மினிமமாக இருக்கோ அதை வந்து ஃபினிஷ் 1க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஃபினிஷ் 1 மினிமம், எனக்கு எய்தர் வந்து இந்த ஃபினிஷ் 1 மினிமமாக இருக்கலாம், ஃபினிஷ் 1 எனக்கு எய்தர் மினிமமாக இருக்கலாம். அப்படி ஃபினிஷ் 1 எனக்கு மினிமமாக இல்லை அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட் 1ஐயும் அதுக்கான டூரேஷனையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் ஆட் ஆகி என்ன வேல்யூ வருது, அது வந்து இதை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா மினிமம் வேல்யூ எனக்கு ஃபினிஷ் 1 வேணும். அதே மாதிரி இன்னொரு ஃபார் லூப் நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். எதுக்கு, ஃபினிஷ் 2க்கு சேம் ஒரு ஃபார் லூப்பை க்ரியேட் பண்ணுறேன். எதுக்குன்னா எனக்கு ஃபினிஷ் 2 வேணும். ஃபினிஷ் 2 வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, மினிமம் ஃபங்க்ஷனு. அதே மாதிரி மினிமம் ஃபங்க்ஷனு எய்தர் எனக்கு ஃபினிஷ் 2வே மினிமமாக இருக்கலாம். அப்படி ஃபினிஷ் 2 எனக்கு மினிமமாக இல்லை அப்படின்னா நான் இந்த ஸ்டார்டிங் டைமு, செகண்ட் ரைடுக்கான ஸ்டார்டிங் டைமு அண்ட் அதுக்கான டூரேஷன் எவ்வளோ அதை வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டேரெக்டாக இந்த செகண்ட் ரைடோட ஸ்டார்டிங் டைமாக தரக்கூடாது. சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஃபினிஷ் டைம் இருக்குல்ல, இங்கே வந்து எனக்கு என்ன, இங்கே வந்து எத்தனை 6 மணிக்கு முடியுதா, சப்போஸ் இது வந்து எனக்கு ஒரு 7 மணிக்கு முடியுது இல்லை 8 மணிக்கு முடியுது அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் ரைடு முடிச்சுட்டு தான் செகண்ட் ரைடு போக முடியும். ஸோ அந்த நம்பர் நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல அப்படின்னா, மேக்ஸை கண்டுபிடிக்கிறேன். எதோட வேல்யூ மேக்ஸிமம் கிடைக்குது அப்படின்னு, ஃபினிஷ் 1ஓட வேல்யூ மேக்ஸிமமா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். எய்தர் எனக்கு இந்த ஃபஸ்ட் ரைடு முடிச்சுட்டு வர டைமிங் இது அதிகமாக இருக்கலாம், அப்படின்னா செகண்ட் ரைடு ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து அதிகமாக இருக்கலாம். இது ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். எய்தர் என்னோட ஃபஸ்ட்டு ரைடை வந்து முடிச்சுட்டு வர்றதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கலாம், ஒரு 8 மணி ஆகலாம். அப்படின்னா என்னோடய ஸ்டார்டிங் டைமு இப்போ நான் சீக்கிரமாக கூட முடிக்கலாம். ஒரு சில ரைடு வந்து சீக்கிரமாக முடியுது, ஒரு 4 மணிக்கு என்னோடய ரைடு முடியுது. நான் ஃபஸ்ட் ரைடு வந்து 4 மணிக்கு முடியுது அப்படின்னா செகண்ட் ரைடு ஒரு 6 மணி வரைக்கும் டைம் ஆகும் செகண்ட் ரைடு ஸ்டார்ட் ஆக அப்படின்னா நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த டூரேஷன் ஆட் பண்ணணும். அது எதோட ஆட் பண்ணுவோம், அந்த 6 மணிக்கு அப்புறம் தான் 6 மணியோட தான் ஆட் பண்ணுவோம் அந்த டூரேஷன் செகண்ட் ரைடுக்கானது. ஸோ இது ரெண்டுத்தோடய மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எடுத்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் போட்டு இது ரெண்டுத்தில் எதோட வேல்யூ பெருசு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து டூரேஷனோட நம்ம ஆட் பண்ணுறோம். டூரேஷனோட ஆட் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் 2 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 ரைடும் முடிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு மினிமம் வேல்யூ நம்ம இதில் எடுத்துருவோம். இதை வந்து நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். எதில் ரிட்டர்ன் பண்ண போகிறோம், மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணி அது ரெண்டுத்தில் எது வேல்யூ, அது ரெண்டுத்தில் எது மினிமம் அப்படின்னு செக் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம அங்கே ஸ்டார்டிங்கில் போட்டது. ரிசல்ட் வந்து மினிமம் ஆஃப் லேண்டா இல்லை வாட்டரா அப்படின்னு. இந்த லேண்டுன்னு போட்டது வந்து லேண்டு டு வாட்டர். அதே மாதிரி இந்த வாட்டர்னு இருக்குல்ல, சேம் மெத்தட் தான். ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சிமிலராக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃபங்க்ஷன் தான் ஒர்க் பண்ண போகிறோம். என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாசிங்கை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தருவோம்.
லேண்டு டு வாட்டர்னால் ஃபர்ஸ்ட் ரைடு வந்து லேண்டாக இருக்கும், செகண்ட் ரைடு வந்து வாட்டராக இருக்கும். இதுவே வாட்டர் டு லேண்டு இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைடு எனக்கு வந்து வாட்டராக இருக்கும் அண்ட் செகண்ட் ரைடு வந்து எனக்கு லேண்டாக இருக்கும். மற்றபடி மீதி எல்லாமே சேம் ஃபங்க்ஷன் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கடைசியாக இது ரெண்டுத்தில் எது மினிமம், லேண்டு டு வாட்டரில் வர டைமிங் கம்மியாக இருக்கா இல்லை வாட்டர் டு லேண்டில் வர டைமிங் கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை ரிசல்ட்டாக தரும். ஸோ இப்போ கோடிங் பார்க்குறதுக்கான டைம் அண்ட் இதுதான் அந்த கோடு. ஸோ இனிஷியலாக சால்வ்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சால்வ் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ரைடு ஒன்று அனுப்புகிறோம், அதுக்கான டியூரேஷன். அதேமாதிரி செகண்ட் ரைடு அனுப்புகிறேன், செகண்ட் ரைடுக்கான டியூரேஷன் கொடுத்துருந்தேன். இங்கே வந்து ஃபினிஷ் 1 ஃபினிஷ் 2. ஃபினிஷ் 1 வந்து ஃபஸ்ட் ரைடு முடிகிறதுக்கான டைமு, அதேமாதிரி ஃபினிஷ் 2 வந்து செகண்ட் ரைடு முடிகிறதுக்கான டைமு. ரெண்டுத்தோட வேல்யூவும் மேக்ஸிமம் கொடுத்துதான். இன்டீஜர் மேக்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட அதே மாதிரி அங்கே போட்ட மாதிரி ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறோம். அது வந்து ஃபஸ்ட் ரைடில் வந்து எத்தனை இருக்குது, இப்போ லேண்ட் ரைட்டுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுலேயே 2 ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்கு வந்து அதோட சைஸோட கம்மி. இப்போ இதோட சைஸ் என்ன 2ஓட கம்மி, விச் இஸ் 0 and 1. 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது 2 இருக்குது, அதேமாதிரி 0th இண்டெக்ஸில் இங்கே 4 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபினிஷ் 1ஓட கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணி அதை ஃபினிஷ் 1 ஸ்டோர் பண்ணுறேன். மறுபடியும் செகண்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகும். அது வந்து என்ன 8 எடுக்கும், அதுக்கப்புறம் 1 எடுக்கும். 9 சின்னதா இல்லை 6 சின்னதா அப்படின்னு செக் பண்ணி அது வந்து ஃபினிஷ் 1ல் கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன, இன்னொரு ஃபார் லூப், அதுவும் 0லேருந்து இனிஷியலாகி ஸ்டார்ட் ஆகுது. அண்டு அது செகண்ட் ரைடுனா இந்த வாட்டர் ரைடு வந்து எத்தனை இருக்கோ அதோட கம்மியான சைஸு. இதில் வந்து ஒரே ஒரு ரைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் வந்து லெஸ் தென் 1 ரன் ஆகணும், அதாவது ஒரு வாட்டி தான் ரன் ஆகணும் இந்த லூப் 0லேருந்து 1, விச் இஸ் 1 டைம். i++ கொடுத்துதாங்க. அண்டு ஃபினிஷ் 2வில் வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்னா இதை வந்து முடிஞ்சு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அதோட மினிமம் வேல்யூ, செகண்ட் ரைடு முடிஞ்சு எவ்வளோ டைம் எடுத்துக்குது மினிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். சேம் இப்போ ஃபினிஷ் 1 வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கலாம். செகண்ட் ரைடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ரைடு எனக்கு முடியலாம். அப்படின்னா ஃபஸ்ட் ரைடு வந்து ரொம்ப நேரம் கழித்து முடியலாம் செகண்ட் ரைடு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். அதுலேருந்து எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை எடுத்து அதை வந்து அந்த செகண்ட் ரைடு டியூரேஷனோட ஆட் பண்ணி அதோட மினிமம் வேல்யூவை செக் பண்ணுறேன் செகண்ட் ஃபினிஷோட. ஸோ இது பெருசா இல்லை அது பெருசா அப்படின்னு அந்த லூப்பில் செக் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஃபினிஷ் 2 வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து இது எனக்கு லேண்ட் வாட்டரில் ஸ்டோர் ஆகும் அண்ட் வாட்டர் லேண்ட்லேயும் ஸ்டோர் ஆகும். லேண்ட் வாட்டரில் வந்து எனக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்ன, ஃபஸ்ட்டு லேண்ட் ரைடை வந்து கொடுத்துட்டேன், லேண்ட் ரைடும் அதுக்கான டியூரேஷனும், அண்ட் அதுக்கப்புறம் வாட்டர் ரைடுக்கான டியூரேஷன். இதுவே வாட்டர் டு லேண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ரைடு அதுக்கான டியூரேஷன், அதே மாதிரி லேண்டு அதுக்கான டியூரேஷன் கொடுத்துட்டு இது ரெண்டுத்துலேயும் வேல்யூ ஸ்டோர் ஆகுமா. இப்போ அதில் எது மினிமம் வேல்யூவோ அதை நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுத்துதோம், ரிட்டன்னா ஆன்சராக கொடுக்குறோம். ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ரன் டைம் வந்து 0 ms. இந்த ப்ராப்ளம்க்கு இதெல்லாம் கரெக்டான ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதை விட கம்மியான டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்மளால எடுக்க முடியாது ஆக்சுவலாக. இது உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோ சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் ஆஸ்காதி signing off.